வணக்கம். ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மகர ராசி அன்பர்களுக்குண்டான வைகாசி மாதத்துக்குரிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். சனி பகவானை ஆட்சி வீடாகவும், செவ்வாய் பகவானை உச்ச வீடாகவும், குரு பகவானை நீசமாக கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலுவாக இருக்கார். கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் மனதில் குழப்பம் இருந்தது, மனம் நன்றாக இல்லை, ஒரு தைரிய வீரியம் இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது, எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் ராசியை தொட்டு பார்க்கிறது. அப்போது இதுவரைக்கு எந்தெந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்ததோ அது அத்தனையும் விடுபடப் போகிறது. புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இதுவரைக்கு எது நடந்தாலும் நடக்கலை, உடல்நலத்திலும் சின்ன தொந்தரவு இருந்தது, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் இருந்தது, என்னமோ ஒரு வாழ்க்கை எல்லாமே இருந்தாலும் ஏதோ இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ண உணர்வுடன் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும்போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை, அந்த தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி, செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபத்தை அனுபவிப்பது அத்தனை விதத்திலும் நன்றாக இருக்கும். ஆனால் என்ன, சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போனான்னா குடும்பம் நன்றாக இருக்குங்கிறது அமைப்பு. என கடந்த 2.5 வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் 2 பேரும் பிரிந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேரலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். ராகு உபஜயஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு. அதுவும் கூட லாபாதிபதியான செவ்வாய் கூட இருப்பது ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது தைரிய வீரிய காரகன் அல்லவா. அவர் 3ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை, மூத்த சகோதரன் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. அதாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது சிறு பிரயாணம் அல்லது லாங் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கிறது. ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவா. அவர் குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ வீடு விற்பனை சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு தான். அவர் விற்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் விற்பனையாகக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் இந்த மாதம், அதாவது 19ஆம் தேதி, வைகாசி 19ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து போகிறார். அப்போ என்ன, சுகஸ்தானாதிபதி வலுப்பெறப் போகிறது, சுகங்களை பெருக்கப் போகிறீர்கள். 4ஆம் இடம் என்பது என்ன, தாயை குறிக்கக்கூடியது. அப்போ இதுவரை தாய் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் சரியாக போகிறது. தாயின் மீது கூடுதல் அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, தாய் வழி உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை உருவாக்கும். செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா. அப்போ நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதுவும் விவசாய சார்ந்த விஷயம் தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிகள், யுக்திகளை கையாண்டு அதன் மூலமாக லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்துடனும் 4ஆம் அதிபதி செவ்வாய்
ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம், மனை, இடம் வாங்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு. அதே ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வீடு வாங்கி விற்பனை செய்பவர்கள் அல்லது வீடு கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு எல்லாமே கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கார். அதாவது குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கார். அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது, செலவு செய்து கொண்டிருந்திருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு வழி வேதனை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு குழந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தை பிறப்புள்ள சாதகமற்ற சூழ்நிலை இருந்தவர்களுக்கு இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலை, குழந்தை பிறப்புக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். அந்த குரு பகவான்ங்கிறது பதவி, 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. ஒரு சிலருக்கு பதவி ப்ரமோஷன், 2.5 வருஷங்களாக பதவி கிடைக்கல, அழுத்தம் இருந்தது, எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, மாறக்கூடிய இடமாற்றம் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நற்செய்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. 6ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை மாற்றம் செய்பவர்களுக்கு மாறிக்கொள்ளலாம். படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்ய முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அல்லது எந்த சுப காரியம் நடத்த முடியல, மனமே நன்றாக இல்லை, தான் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சுப காரியங்கள், திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை, இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அல்லது ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும், ஸ்ட்ராங்கா. அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது சிறப்பு. 9ஆம் இடத்துல கேது இருந்து கொண்டு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பாக்கியத்தை தடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ குருவின் பார்வை பெற்று அந்த தடைகள் அத்தனையும் விலகப் போகிறது. தாயின் தந்தையின் மூலமாக நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய இடம், 9ஆம் என்பது உயர்கல்விக்கு உகந்த இடம், அதெல்லாமே குரு பார்க்கிறார் அல்லவா. அப்போ கடந்த சில வருடங்களாக நான் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போகணும், அதற்கான முயற்சி எடுத்து தோத்து போனவர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து நன்மை பயக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்றாக இருக்கு. ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு PhD பண்ணி போட்டுட்டு அதை முடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இந்த மாதத்திலிருந்து அந்த PhD முடிப்பதற்கான அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். பேட்டன்ட் கண்டுபிடிப்பு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம். அதாவது இந்த மகர ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் தொழில் மாற்றங்கள் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இடமாற்றம், உங்களை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய தன்மை, சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, அதாவது உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் சனி பார்த்து மட்டும் ஒரு சில விஷயங்களில் கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அந்த கெடுத்ததை அந்த குரு பார்த்து உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, செய்த வேலைகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு சிலர் ஒரு வேலையில் இருந்தாலும் இன்னொரு வேலை அடிஷனலாக வேலை செய்து அதன் மூலமாக பொருள் அதாவது தன லாபத்தை அடையக்கூடிய தன்மை, புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரி தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
ஒரு துல்லிய பலன் வேணும் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.